ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அனு ஜெயஸ்லி ஸ்டே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அம்மா அப்பாவோட 25th வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே வடபழனி முருகருக்கு பாலாபிஷேகம் கொடுத்துருந்தோம். வடபழனி கோவிலுக்கு போயிட்டு முருகரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். பாலாபிஷேகம் டீட்டெயில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ஆன்டி அங்கிளும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே அம்மா அப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ் ட்ரெஸ்லாம் வச்சு கிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு மெட்டி வாங்கி கொடுத்துருந்தாரு. மதியானமாக சின்னதாக ஒரு தூக்கட்டை போட்டுட்டு ஒரு 3 மணி போல் டெக்கரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். 4 o'clock முடிச்சிட்டோம். எல்லாமே நாங்கள் சர்ப்ரைஸாக பண்ணது தான். மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். மத்தியானம் வரைக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எதுவும் தெரியாது. மத்தியானத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொன்னோம். நாங்கள் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல, சிம்பிளாக வீட்லேயே தான் பண்ணோம். ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு, அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, எங்கள் காம்பவுண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் மட்டும்தான் சொன்னோம். அதுவுமே ரிலேட்டிவ்ஸில் கொஞ்சம் பேர் வரல, அதனால் அம்மா அப்பாவும் அப்செட் ஆகிட்டாங்க. அப்புறம் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சிரிப்பே வந்துச்சு அவங்க ஃபேஸில். இந்த மொத்தம் டெக்கரேஷன் ஒர்க்ஸுமே ஒரு 200 ஆச்சு. இதுவே நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி தான் மீஷோலேயே வாங்கியிருப்போம். மீஷோவில் 15, 110க்குலாம் இருந்துச்சு. எங்களுது சடன் பிளான் அப்படின்றதுனால நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற கடையில் வாங்கிட்டோம். நாங்களே டெக்கரேட் பண்ணோம். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருமே வந்தாச்சு, கேக்கு வந்துருச்சு. அடுத்து என்ன ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதே மாமாவும் பழம் ட்ரெஸ்லாம் வச்சு மாலையும் அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா அப்பா கொடுத்துட்டாங்க. இந்த மாலையோட ப்ரைஸ் வந்து 1200. மாலை மாற்றிக்க பொண்ணு மாப்பிள்ளையே ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே மாலை மாட்டிக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அத்தை அவங்க ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்களாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், ஃபேமிலி ஃபோட்டோ. கேக்கும் நமக்கு வந்துச்சு. கேக் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற இன்ஸ்டா கேக் அப்படின்ற கடையில் தான் வாங்கியிருந்தோம். 4 kg ஹார்ட் ஷேப்பில் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லியிருந்தோம். அவங்களும் சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி தந்தாங்க. ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வாங்கின கிஃப்ட் கொடுத்தோம். இந்த கிஃப்ட் பர்ச்சேஸ் வீடியோ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் என்ன கிஃப்டாக இருக்குன்னு கண்டுபிடிங்க. எங்கள் அம்மா வச்சு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. ஒரு சர்ப்ரைஸ் பண்ண விட மாட்டாங்க. எப்பவுமே எங்கள் வீட்டில் சர்ப்ரைஸ் மட்டும் பண்ண மாட்டோம். எப்படின்னாலும் யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவோம். பட் இது உண்மையாலே அவங்களுக்கு சர்ப்ரைஸ் தான். இந்த மாதிரி நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம். அப்பா டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அம்மாவுக்கு நல்லா டேப் போட்டுட்டோம் போல், அதனால் அவங்க லேட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. பாக்ஸ் பாட்டாலே என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓபன் பண்ணுங்க. ஐயோ கிரையிங். சரி சரி சரி, ஹாப்பி மூமெண்ட்ல போட்டு விடுங்க. சரி சரி, அழக்கூடாது. என்ன இது 3 பேர் அழுவுறீங்க? எங்கள் அம்மா அழுகிறத பார்த்து தங்கச்சி அழுக, அவங்க அழுகிறத பார்த்து நான் அழுக, கொஞ்ச நேரம் அப்படியே அழுகாச்சியாகவே போச்சு. இதில் ஹைலைட் என்னன்னா, எங்கள் அப்பாவே கண் கலங்கினாராம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா அப்பாவை நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். அழகா சரிங்க சரிங்க. முட்டி போட்டு ஐ லவ் யூ கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதெல்லாம் கிடையாதுப்பா. அவ்வளவு ரொமான்டிக் இல்ல. வரலையா? அதெல்லாம் நம்ம தான் வர வைக்கணும். அவரே ரெடி ஆயிட்டாரு. நீங்க தான் வரல. ஓகே சூப்பர். அண்ணா நீங்க ரெடியா? நீங்க தானே ரெடியா ஆனார். கேக் கட்டிங் வச்சிடலாமா? வச்சிடலாம். வாங்க வாங்க. கேக் வந்து வா. பாப்பா பாப்பா அம்மா சொல்ல வரப்போதே. நாளை போறோம். கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க. ஸ்பூன்
அது எப்பயுமே கேக் மேலே பட்டுற போகுது போகிறோம். ஐயோ எனக்கு அவன் எடுக்கணும்னு சொல்ல நான் இந்த பக்கம் வரும்னு பார்த்தா அந்த பக்கம் வந்துச்சு. ஆ சரவணா போ. இவங்க எல்லாருமே எங்கள் காம்பவுண்டில் இருக்கிறாங்க. அன்றைக்கி நைட் தான் போய் சொன்னோம். பட் எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்டாவது கொடுத்துட்டு போனாங்க. வீடியோவில் எடுக்கிறேன், ரெண்டுமே எடுக்கிறேன். சரிப்பா. ஓகே. இவங்க எல்லாருமே அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சொன்னாலும் எல்லாருமே தூரத்துலேருந்து வந்தாங்க. ஓகே ஓகே. அப்புறமா நாங்கள் ரெடி பண்ண இன்னொரு கிஃப்ட். இதுதான் அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு நினச்சோம். இந்த கிஃப்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கடலூர்லேருந்து எங்களுக்காக வந்தது. இந்த கிஃப்ட்டை பேக் பண்ணவே எங்களுக்கு அவ்வளோ லேட் ஆச்சு. பாருங்க, பிரிக்கவே அவ்வளோ லேட் ஆகுதுன்னா பேக் பண்ண எவ்வளோ லேட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. ஜெயா ஜெயா திருப்பி காட்டுங்க. இங்க இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ உங்ககிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க. அம்மா சின்ன வயசாக இருக்கும் போதே தாத்தா இறந்துட்டாரு. ரொம்ப நாளாக இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். அது கரெக்டாக இவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நடந்துச்சு. நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் இந்த மாதிரி பிளான் பண்ணோமே. சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு தாத்தா பாட்டியோட அந்த லவ் கேர்லாம் கிடச்சதே கிடையாது. எங்களை மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே இல்லாதவங்களுக்கு தான் அவங்க அருமை தெரியும். எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சிருக்க அப்புறமா எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பிரியாணி வந்து மாமாவோட ஃப்ரெண்டு தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. 40 பேருக்கு சொல்லியிருந்தோம் 50 பேர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. மொத்தமாக 5000 ஆச்சு. பிரெட் அல்வா, ஆனியன் ரைட்டா, பிரிஞ்சால் அப்படின்னு எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க சாப்பிட்டுட்டு. இதில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ராமகிருஷ்ணனுக்கு தான் சொல்லணும். அவங்க தான் ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சொன்னது ஆஃப் டே லீவ்லாம் போட்டு வந்திருந்தாங்க ஆஃபீஸில். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தோம். முன்னாடியே டிவியில் வருதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் அப்போ வந்தது நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு போடுறப்ப வரல. அந்த வீடியோவும் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் என்ன ஆட்டம் போட வேண்டியதான், எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். இந்த விஷயம் ஏற்கனவே அம்மா அப்பாட்ட சொன்னப்போ அவங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. பட் இது நாங்கள் சர்ப்ரைஸாக ரெடி பண்ணுறப்ப அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். அது போஸ்ட்னா திரும்ப நமக்கு கிடைக்காது. மணி, ஒர்க் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் அதெல்லாம் விட நம்ம ஃபேமிலி கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எல்லாருமே அவங்க ஃபேமிலி கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம டான்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா?
எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு டான்சர்ஸ். நாங்கள் டான்ஸ் ஆடாமல் எப்போவுமே இருந்தது கிடையாது ஒரு ஃபங்க்ஷன்னா. டான்ஸ்னு வந்து எங்களை நாங்களே மறந்துடுவோம். எங்கள் டான்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா எங்களுக்கு வந்து கிஃப்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபோட்டோ ஃப்ரேம். இது வந்து நெக்ஸ்ட் கிஃப்ட்டு. அவங்க கொடுத்த ஃபோட்டோ ஃப்ரேமில் ஃபோட்டோ செட் பண்ணிட்டோம். இந்த ட்ராயிங் வந்து எங்கள் வீட்லேயே இருக்கிற அண்ணா வரைஞ்சி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. நாங்கள் கிஃப்ட் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய டே ரொம்ப சூப்பராக போச்சு. வந்து கிஃப்ட் எங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுங்கள். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.